Hello friends, welcome to Nellai Samayal. நாம் இன்னைக்கு coconut milk rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1/2 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 tablespoon நெய் சேர்த்துக்கோங்க. அதோட 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 teaspoon சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ல 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் 2 ல 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை. ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுறலாம். தக்காளி மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இதோட பாஸ்மதி ரைஸ் 1 கப் சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒன்று போல். இப்போ பாயிலாக விடுங்க. கொஞ்சமாக கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அடி பிடிக்காமல் ரொம்பவே உதிரியாக குக் ஆகி வந்திருக்கு. ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.